வணக்கம். 5 மாநில தேர்தல்ல 3 மாநிலங்களுக்கு வாக்குப்பதிவு நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழகம் மற்றும் மேற்கு வங்காளம் மட்டும் தான் இருக்குது. மேற்கு வங்காள தேர்தல் களம் பரபரப்பா இருக்குது. பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர்ல இருந்து எல்லாரும் பிரச்சாரத்துல இருக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல மமதா பானர்ஜி அவங்களும் பரபரப்பான பிரச்சாரத்துல இருக்கிறாங்க. காங்கிரஸினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவரும் 14ஆம் தேதியிலிருந்து மேற்கு வங்காளத்துக்கு போறதா சொல்லிட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு எப்போ வருவார் அப்படின்ற விஷயங்கள் தான் இன்னும் சொல்லாம இருக்கிறாங்க. ஸோ அங்க காங்கிரஸும் பிரச்சாரத்தை தொடங்க போறாங்க அப்படின்ற விஷயங்கள நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ இந்த நேரத்துல எஸ்ஐஆர்ல பல பேர் வந்துட்டு நீக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த எஸ்ஐஆர் மாத்துனது தேர்தல் முடிவையே மாற்றும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது பத்தின வீடியோஸ் நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்மளுடைய சேனல்ல ஷேர் பண்ணுவோம். இந்த எஸ்ஐஆர் மாற்றம் எந்த அளவுக்கு வாக்குகள்ல மாற்றத்தை ஏற்படுது, இடங்கள்ல மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்றோம். அண்ட் அடுத்தது இந்த வீடியோல யூசிசி யூனிஃபார்ம் சிவில் கோட் இதை வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்து 6 மாதத்துல நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அது போக பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாரு. முக்கியமான விஷயமா யூனிஃபார்ம் சிவில் கோட் பொது சிவில் சட்டத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பொது சிவில் சட்டம் அப்படின்றது பிஜேபியை ஆட்சிக்கு கொண்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் போல டைம்ஸ் நவ் எடுத்திருந்தாங்க. ஸோ இதற்கு மக்கள் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பொது சிவில் சட்டம் பிஜேபிக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு துருப்பு சீட்டா இருக்குமா அப்படின்ற கேள்விக்கு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு 83% மக்களும், நோ அப்படின்னு சொல்லிட்டு 13% மக்களும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 4% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. பெரும்பாலானவர்கள் இந்த ஒரு விஷயம் அப்படின்றது பிஜேபிக்கு வெற்றி பெறுவதற்கான ஒரு ஆயுதமா இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த எஸ்ஐஆர் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது அப்படின்றத நம்ம வரக்கூடிய நாட்கள்ல நம்முடைய சேனல்ல நான் வீடியோவை பகிர்ந்துக்கிறேன். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.